லக்ஷ்மியா சக ரிஷிகேஷா தேவ்யா காருண்யரூபயா ரக்ஷக சர்வசித்தாந்தே வேதாந்தேபிச்ச கீயதே. இந்த ஸ்லோகத்தாலே ராமன் நம்மை ரட்சிக்கும் போது சீதாதேவியோடு கூடவே சேர்ந்துதான் ரட்சிக்கிறார். இன்னும் பேசப்போனால் சீதை கூட இருந்தால்தான் பகவான் காப்பாற்றுகிறார். அவள் அருகில் இல்லாவிடில் நம்முடைய பாபங்கள் அவர் கண்களுக்கு பட அதற்காக தண்டனையே கொடுத்து விடலாம். ஒரு காக்கை அசுரன் தப்பித்ததோ, விபீஷணன் ராமனுடைய திருவடிகளை பற்றி பேறு பெற்றதோ, இவை அனைத்துமே சீதையினுடைய அனுகிரகத்தாலே. ஆனால் ராவணன் மாண்டு போனான் சீதை அருகில் இல்லாதபடியால். ராமன் அவனை தண்டித்து விட்டான். சீதை பக்கத்தில் இருக்கிறதுக்கும் அருகில் இல்லாதிருப்பதற்கும் இதுவே முக்கியமான வேறுபாடு. தற்போது சீதை ராமனை பிரிந்திருக்கிறாள். ஆனாலும் ராவணனை திருத்தி ராமனிடத்தில் சேர்ப்பிக்கணும் என்று பல வகையிலும் முயன்றாள். ஹனுமான் தற்போது அசோகவனத்தை அடைத்து தேடிக்கொண்டிருக்கிறார். இன்னும் 2 சர்க்கங்களில் ராவணனே சீதையை காண வருவான். அப்போது ஆஞ்சநேயரும் பார்த்து கொண்டிருக்கும் போது சீதை ராவணனுக்கு எத்தனையோ நல்ல உபதேசங்களை செய்கிறாள். ஆனால் அதவனுடைய மனதில் படியாமலே போயிற்று. ஒரு ஜீவாத்மா எத்தனை நல்லதை கேட்டாலும் கேட்டதை கடைப்பிடிக்க அதன்படி நடக்க அவனவன்தான் முடிவெடுத்தாக வேண்டும். முதல்ல நல்வார்த்தைகளை கேட்கறதே அரிதாகி கொண்டு வருகிறது. கேட்டாலும் அதன்படி நடப்பது அரிதிலும் அரிதாகி வருகிறது. இதெல்லாம் இன்று மட்டும் அல்லாமல் என்றுமே இந்த ஆபத்துகள் இருந்துள்ளன. இப்ப நாம பார்க்கிற ராமாயண கதை திரேதாயுகத்து கதை. ஆனால் அப்போது கூட பல பேர் சொன்ன நல்ல வார்த்தைகளை ராவணன் கேட்டுக்கொள்ளாமலே வாழ்க்கை இழந்திருக்கிறான். ஒருத்தனுக்கு காலதேவன் மரணம் சம்பவிக்க போகிறதென்னால் அவன் கெட்டு போக போகிறான் என்றால் அதுக்கு முதல் அடையாளம் அறிகுறி என்ன தெரியுமோ? நல்லவர்களுடைய வார்த்தை அவன் காதில் ஏறாது. நாம் சான்றோர்கள் சொன்னதை கேட்டுக்கொண்டால் நல்வழிப்படுவோம். அப்படி இல்லாவிட்டால் தீய வழிபட்டு அழிந்து போகிறோம். இந்த அழகான கருத்தை தான் இப்ப சுந்தரகாண்டத்தில் பார்க்க போறோம். இதை சிறுமுகைப்புதூர் என்னும் கிராமம். மேட்டுப்பாளையத்திலிருந்து சத்தியமங்கலம் போகும் மார்க்கத்தில் 10வது கிலோமீட்டரில் உள்ள கோதண்டராமசுவாமி திருக்கோயில். இந்த கோயிலில் ராமர் தனித்து எழுந்துருளி உள்ளார். அசகாய சூரனாய், கூட யாரும் சகாயம் இல்லாமலே தனி ஒருவனாகவே உள்ளார். ஏன் சீதையும் லக்ஷ்மணனும் கூட இல்லை. ராமனை தரிசித்துக் கொண்டோம். அடுத்த ஆஞ்சநேய சுவாமி, ராமனுடைய சிறு உற்சவர்களை சேவிச்சுக்கிறோம். நேர் எதிர்த்தார போல இருக்கும் ஆஞ்சநேயர் சன்னதி. அஞ்சலி ஹஸ்தத்தோடே ராமனை எப்போதும் வணங்கி கொண்டே எழுந்துருளி இருக்கிறார். ஸ்ரீ வைஷ்ணவ மரபில் ஆஞ்சநேயருக்கு திருவடி என்ன ஒரு பெயர் உண்டு. ராமனுடைய திருவடியாகவே இருப்பவர். பெரிய திருவடி என்று கருடனுக்கு பெயர், திருவடி என்று ஹனுமானுக்கு பெயர். அந்த பெயருக்கு தக்கா போலே இவருக்கு அருகிலேயே ராமனுடைய திருவடிகளும் பாதங்களும் காணப்படுகின்றன. ராமபாதம் இந்த இடத்துக்கே மெருகூட்டுகிறது. நாம் வடக்கே பல க்ஷேத்திரங்களுக்கு சென்றாலும் அயோத்தியிலோ சித்திரகூடத்திலோ ஏன் சீதாமரியிலேயோ கிஷ்கிந்தையிலோ இந்த பலவிடங்களிலும் ராமபாதுகையை தரிசிக்கலாம். அதப்போல இங்கு சிறுமுகைப்புதூரிலும் ராமனுடைய பாதுகை உள்ளது. அந்த பாதுகை வேறல்லர், இதோ திருவடியாக இருக்கும் ஆஞ்சநேயரே வேறல்லர்.
இவ்விருவரையும் இன்று சிறுமுகைப்புதியரில் தரிசித்துக் கொண்டோம். இவர்கள் அருளோடு இனிமே ஆஞ்சநேய சுவாமி அசோகவனத்தில் தேடப்போகிறார். தேடினவர் சீதையை காண்கிறார். சுந்தரகாண்டத்தில் 15வது சர்க்கம். ச வீக்ஷமாணஸ்தத்ரஸ்தா மார்க்கமாணச்ச மைதிலீம் அவேக்ஷமாணச்ச மகீம் சர்வாம் தாம் அன்பவைக்ஷத. இந்த பூமி முழுக்க தேடி இருக்கலாம். ஆனால் ஒரு லங்கேல தேடினது அந்த சிரமம் அதற்கு சமம். சந்தான கலதாபிஷ்ச பாதபைர் உபசோபிதாம் திவ்ய கந்த ரசோபேதாம் சர்வதா சமலங்கிருதாம். லங்கையே அழகு, அதற்குள் இருக்கும் அசோகவனம் அதைவிட அழகு. சுந்தரகாண்டத்தில் அனைத்தும் அழகு என்று பார்த்து ஸ்லோகத்திலேயே சுந்தரே சுந்தரம் வனம், அசோகவனம் மிக்க அழகு. அது ராவணனுக்கு உயிரினும் மேலான ஒரு அழகிய தோட்டம். அந்த தோட்டத்தில் 700 ராட்சசிகளை நியமித்து அவர்களுக்கு நடுவே சீதையை இருத்தி ராட்சசிகளை நன்கு பயமுறுத்த வைத்து சீதையை தன் ஆசைக்கு இணங்க வைக்க வேண்டும். இதைத்தான் கடந்த 9 மாசங்களாக ராவணன் முயற்சி எடுத்து வருகிறான். இன்னும் 1 மாசம்தான் மிச்சம். சீதை 30 நாட்களுக்கு மேல் உயிரோடு இருக்க மாட்டேன் என்று செய்தி சொல்லி அனுப்ப போகிறாள். அந்த அழகான தோட்டத்தை தேடித்தான் ஆஞ்சநேயர் வருகிறார். இடத்தை சுத்தி சுத்தி பார்க்கிறார். பேரழகு வாய்ந்த இடம். சததர்ஷ அவிதூரஸ்தம் சைத்திய பிராசாதமூர்ஜிதம் மத்தியே ஸ்தம்ப சகசிரேண ஸ்திதம் கைலாச பாண்டுரம். அந்த தோட்டத்துக்கு நடுவில் ஒரு அழகான மண்டபம் இருந்தது. சீதை அங்கு காணப்படவில்லை. இங்கு வருவாள்னு ஹனுமான் நம்புகிறார். நிர்மலம் பிராம்சு பாவத்வாது உல்லிகந்தம் இவாம்பரம் ததோ மலின சம்பீதாம் ராட்சசீபிகி சமாவிருத்தாம். இதுவரைக்கும் சீதை ஹனுமான் கண்களுக்கு படவில்லை. இப்பதான் முதல் முறையாக படுகிறாள். சுந்தரகாண்டத்தில் 15வது சர்க்கத்தில் தான் ஆஞ்சநேயர் சீதையை காண்பது. இவ்வளவு காலம் அவளை துரைத்திருந்தார்கள். இப்பதான் முதலா ஹனுமான் அவரை தரிசிக்கிறார். ததோ மலின சம்பீதாம் ராட்சசீபிகி சமாவிருத்தாம். அவள் திருமேனி மிக்க இழைத்து உள்ளது. 9 மாதங்களாக உண்டாளா தெரியவில்லை. ஊனில்லை, உறக்கமில்லை, நீராடுதல் இல்லை. ஊர் தூசி அத்தனை அவள் திருமேனியில் படிந்துள்ளது. தலைவாரி பின்னி சீவி சிங்காரிக்கவில்லை. ஆனால் தலை ஒரு பக்கம், முகம் ஒரு பக்கம் உலர்ந்து போயிருக்கிறது. திருமேனியோ உண்ணாதபடியாலே வற்றி போயிருக்கிறது. திருமேனியில் அணிந்து கொண்டிருக்கிற ஆடை புடவையோ இந்த 10 மாசமும் ஒரே புடவை, ஒரே ஆபரணம். எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்குமே? எப்போது ராமன் சித்திரகூடத்திலேருந்து புறப்பட்டு தெற்கு நோக்கி வந்து அத்ரி அனசூயின் ஆசிரமம் அங்கு அமர்ந்து பேசுகிறார். அப்போது அனசூயாதேவி சீதைக்கு ஆடை, அதே போல் காட்டுப்பூக்களால் செய்யப்பட்ட அணிகலன்கள் இவை எல்லாவற்றையும் கொடுக்கிறாள். அது கொண்டுதான் இப்போது சீதை 9 மாசங்களும் வீணாமாக தள்ளி இருக்கிறாள். அன்னைக்கே அனசூய் என்ன சொல்லி கொடுத்தாள்? இப்ப நீங்க அத்ரி அனசூய ஆசிரமத்துக்கு போனாலும் அங்க இருக்கிறவர்கள் என்ன கூறுகிறார்கள் தெரியுமா? பல மாசங்களானாலும் வீணாக போகாத புடவை, வீணாகாத ஆபரணங்கள், இதைத்தான் அனசூய சீத்தை கொடுத்தாலாம். இப்படி 10 மாசம் தள்ள வேண்டியிருக்கும்னு தெரிந்து அந்த ஆடையோடு தான் சீத்தை வாழ்ந்திருக்கிறாள். இப்ப முதல் முறையாக ஹனுமான் பார்க்கிறார். எவ்வளவு இளைத்த திருமேனி, நாக்கொட்டி போயிருக்கிறது, கண் கிட்டத்தட்ட பஞ்சடைந்து விடுத்தது. சுற்றி ராட்சசிகள் அமர்ந்துள்ளார்கள். உபவாச கிருஷாம் தீனாம், பட்டினி கிடந்து இளைத்து போயுள்ளாள். நிஸ்வசந்தீம் புனః, மேல் மூச்சு கீழ்மூச்சு மூச்செடுத்து விடுகிறாள். ததர்ஷ சுக்லபக்ஷாதவ் சந்திர ரேகாம் இவாமலாம். சுக்லபக்ஷம் வளர்பிறை. அந்த வளர்பிறையனுடைய முதல் 2-3 நாட்கள்ல எப்படி சந்திரகலை இருக்குமோ, ஒரு திருத்தி அன்னைக்கு சதுர்த்தி அன்னைக்கு எப்படி ஒரு கீற்று போலத்தானே சந்திரன் இருக்கும், அதை போல ஒரு கீற்று முகத்தோடே இருந்தாள். மந்த பிரக்யாயமானேன ரூபேண ருச்சிர பிரபாம் பினத்தாம் தூமஜாலேன சிகாமிவ விபாவசோஹோ. ஒரு நெருப்பு துண்டம் அது மேல் நோக்கி எரிந்ததென்னால் அந்த சிகை எவ்வளவு மெலிசா எரியுமோ, அந்த கொழுந்து ஒளி எவ்வளவு மெலிசா இருக்குமோ, ஆனா அதே சமயம் ஒளி தானே. ஒரு தீப ஜுவாலையின் ஒளிக்கு குறைவிருக்காது.
ஆனால் மெல்லியதாக எரியும். அதை போல சீதையினுடைய ஒளிக்கு குறவில்லை, ஆனால் மிகவும் இளைத்து போயிருக்கிறாள். பீதே நைகேன சம்பீதாம் கிருஷ்டேனோத்தம வாசசா சபங்காம் அனலங்காராம் விபத்மாமிவ பத்மினி. ஒரு தாமரை குளத்தில் தாமரை இல்லாமல் இருந்தால் எப்படி இருக்கும்? அதை போல சீதை பேரழகு படைத்தவள் தான், ஆனால் நகை இல்லை, முகத்தில் புன்சிரிப்பே இல்லை. கிரகேணாங்காரகேணேவ பீடிதாமிவ ரோகிணி. எப்படி ஒரு செவ்வாய் கிரகம் வந்து ரோகிணி தேவியை பற்றினால் அது துன்பப்படுமோ அப்படி இருந்தாள். பிரியஞ்சனம் அபஷ்யந்தீம் பஷ்யந்தீம் ராட்சசீகணம். தனக்கு பிரியமான ஒரு மனித பெண்ணை பக்கத்துல பார்க்கல, பார்த்ததெல்லாம் ராட்சசிகளைத்தான் காண்கிறாள். ஒரு அழகான பெண் மான், அந்த மான் கூட்டத்துக்குள்ளே ஆனந்தமாக துள்ளி விளையாடும். ஆனால் அந்த மான் ஒரு ஓநாய் கூட்டத்துக்குள்ள சிக்கினால் அது எவ்வளவு தூரம் வருத்தப்படும். அதை போல சீதை தனக்கு வேண்டிய மக்களை காணாமல் ஸ்வகணேன மிருகீம் ஹீனாம் ஸ்வகணேன் ஆவிருதாமிவ, தன்னுடைய கூட்டத்தை விட்டு பிரிந்த பெண்மானை போலே வருத்தப்பட்டிருந்தாள். ஹனுமான் பார்க்கிறார், தாம் விலோக்கிய விஷாலாட்சியும் அதிகம் மலினாம் கிருஷாம் தர்க்கயாமாச சீதேதி காரணைர் உபபாதிபிகி. இவள் தான் சீதையா இருக்குமா? ராமன் நம்மளை யாரை குறித்து தேட அனுப்பிச்சிருக்காரோ அவள் இவள் தானா, அல்லது வேறு யாரானும் இருக்குமா அப்படின்னு ஆஞ்சநேயர் இப்பதான் டிபேட் பண்றதுங்கிறமே தனக்குள்ளேயே தான் யோசிச்சு பார்த்துக்கிறார். ஹிரியமானா ததா தேன ரக்ஷசா காமரூபிணா பூர்ண சந்திரானனாம் சுப்ரூம் சாருவிருத்த பயோதராம். ஆகாசத்திலே ராட்சசன் ராவணன் தூக்கி போனதை நினைவு கூறுகிறார். அந்த அடையாளமும் இவள் அடையாளங்களும் ஒத்திருக்கா? அன்னைக்கு அவ ஆகாசத்தை போறச்ச ஒரு நிமிஷம் பார்த்தது, அதோட மனசால ஒப்பிட்டு பார்க்கிறார். சீதாம் பத்மபலாசாட்சியும் மன்மதஸ்ய ரதிம் யதா இஷ்டாம் சர்வஸ்ய ஜெகதா பூர்ணச்சந்திர பிரபாவிவ. ஒரு மன்மதனுக்கு ரதி எப்படியோ அதை போல ராமனுக்கு சீதை. போலன்னு சொல்றது தப்பு. ஏன்னா ராமனிடத்தில் மன்மதன் பிச்சை எடுக்க வேண்டும், சீதையிடத்தில் ரதி தேவி பிச்சை எடுக்க வேண்டும். அந்த அழகு ஹனுமான் கண்டுபிடித்து விடுகிறார். அதே அடையாளத்தோடு தான் இவள் உள்ளாள். வைதேஹ்யா யானி சாங்கேஷு ததா ராமோன்வ கீர்த்தயத் சுகிருதௌ கர்ணவேஷ்டௌ ச ஸ்வதம்ஷ்டௌ ச சுசம்ஸ்திதௌ மணி வித்ரும சித்ராணி ஹஸ்தே ஸ்வாபரணானி ச. அன்னிக்கவ ஒரு கிழிந்த துண்டில் ஆபரணங்களை முடித்து போட்டாள். அந்த ஆபரணங்களுக்குரியவள் இவளாகத்தான் இருக்க வேண்டும். ஆபரணங்களை இவளுடைய திருமேனில பொருத்தி பார்க்கிறார். வளையல் கைக்கு ஏத்ததா தான் இருக்கு. கழுத்தொட்டிய ஒட்டியானம், அந்த கழுத்தை ஒட்டி போட்டு இருக்கிற அட்டிகை கழுத்துக்கு ஒத்ததாத்தான் இருக்கு. இவள் தான் அன்னைக்கு கீழே போட்டிருக்கணும். பதிம் கனகபட்டாபம் ஸ்திரத்திரம் தத் வசனம் சுபம் உத்தரீயம் நகாசக்தம் ததாதிருஷ்டம் பிளவங்கமைகி. அவ தன்னுடைய புடவையிலிருந்து ஒரு பகுதியை கிழித்துத்தானே நகையை கட்டி போட்டாள். அந்த புடவைதான் உடுத்தி கொண்டிருக்கிறாள். அதனுடைய மிச்சம் இதிலிருந்து ஒரு துண்டு கிழித்துத்தான் அவ கீழே போட்டிருக்கா. பூஷணானிச்ச முக்கியானி திருஷ்டானி தரணீதலே அனையை வாப வித்தானி ஸ்டவந்தி மகாந்திச்ச. அப்ப கீழே போட்ட பூஷணங்களை, அந்த ஆபரணங்களை லக்ஷ்மணனும் அடையாளம் காட்டினாரே, அந்த சீதை தான் இவளாக இருக்க வேண்டும். யம் சாயத் கிருதே ராமஹ சதுர்பிரிக தப்யதே காருண்யேன ஆனுஷம்சேன சோகேன மதனேனச்ச. இவளை விட்டு பிரிந்து ராமன் 4 வகையாக துன்பப்படுகிறார். இறக்கப்பட்டார், உருகினார், சோகப்பட்டார், காமத்துக்கு வசப்பட்டார். எதனால்? ஒரு பெண்ணை இழந்தோமே, இறக்கப்பட்டார். அவள் நம் மனைவியாயித்தே சிரமப்பட்டு அந்த மனைவியை போய் இழந்து விட்டோமே அப்படிங்கிறதுக்காக சோகப்பட்டார். ஸ்திரீ பிரணஷ்டேதி காருண்யாது ஆசிரித்தே தியானுசம்சதா. ஒரு பெண்ணு பிரிஞ்சாள்னால் பொதுவா இறக்கம் வரும். அதுவும் நம்மளாண்டி இருக்கிற ஒரு ஆசிரித்த பெண்ணு அவளை இழந்துட்டோம்னால் உருக்கம் வரும். பத்னி கைப்பிடித்த மனைவி இழந்தோம்னால் சோகம் வரும். மிகுந்த அன்புக்குரியவளை இழந்தோம்னால் காமம் வரும். ஆக இந்த 4 எண்ணங்களாலும் ராமன் பீடிக்கப்பட்டிருக்கிறார். அந்த ராமன் இனி எப்படி இவ்வளவு நாளும் இவளை விட்டு பிரிந்து உயிரோடு இருக்கிறார்? அவன் இருப்பதே மிக ஆச்சரியம் என்று ஆஞ்சநேயர் ராமனை பத்தி யோசிக்க ஆரம்பித்தார். தம் மனக்கண்ணால் எங்கோ இருக்கும் ராமனை கொண்டு வந்து இருத்தி கொண்டார். பக்கத்தில் இருக்கிற சீதையின் தம் மனம் என்னும் பீഠத்தில் அமர்த்தி கொண்டார். ராமனும் சீதையும் நெஞ்சகத்தில் இப்ப இருக்க அவர்களை பற்றி அவர்களுடைய ஒத்துமையை நினைத்து பார்க்கிறார்.
ஆச்சரியமான ஸ்லோகம் பார்ப்போம். தற்போது சிறுமுகைப்பதூர் கோதண்ட